தமிழக வெற்றிக் கழகத்தில் முதல் முறையாக களத்தில் இறங்கி விஜய் அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராட்டம் வருகின்ற ஜனவரி 3வது வாரத்தில் நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் ஒரே இடத்தில்தான் அரசியல் செய்கிறார் என்று திமுகவினர்கள் கடுமையான விமர்சனம் செய்து வந்த நிலையில் அவர்களுக்கு செருப்படியாக இந்த பதில் அமைந்துள்ளது. ஏனென்றால் விமான நிலையத்திற்கு நில எடுப்பை எதிர்த்து பரந்தூர் பகுதி மக்கள் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். விஜய் சந்திக்க உள்ளதாகவும் அரசியல் கட்சி அறிவித்த பின்னர் முதல் முறையாக களத்திற்கு செல்ல உள்ளதாக தற்பொழுது தகவல்கள் தமிழக வெற்றிக் கழகத்திடம் இருந்து வெளியாகி கொண்டு உள்ளது. இதை மிகப்பெரிய அளவில் போராட்டமாக மாறுவதற்கு விஜய் அவர்கள் இந்த சந்திப்பு நடத்தப்பட்டால் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இதை கவனத்தில் கொண்டு ஆளும் திமுகவிற்கு எதிராக மீண்டும் போராட்டத்தை கையில் எடுப்பார்கள். இது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தடையாக மாறும் என்பதற்காக விஜய் அவர்கள் பரந்தூர் செல்லக்கூடாது என்பதற்காகவும் காவல்துறையினர்கள் இதற்கு உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று மறைமுகமான அழுத்தத்தை கொடுத்து வருகிறார்கள். நீதிமன்றத்திற்கு சென்றாவது நான் நிச்சயம் பரந்தூர் செல்வேன் என்று விஜய் அவர்கள் தெரிவித்திருப்பதாக செய்திகளும் கிடைக்கப்பெற்றுள்ளது.